Hi learners, today we have to see the paper 1 data interpretation. December 2023 PYQs வந்து பார்க்க போறோம். அதுல welcome to our study series. First question. The first question table chartல இருக்கு. 11th December 2023 shift to 2ல கேட்ட question. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 டிஃபரன்ஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஏபிசிஎம்னு 3 கம்பெனில இருந்து என்ன கேட்டிருக்காங்க. எஸ் மீன் சேலரி, ஐ ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டி ஃபார் டிரான்ஸ்போர்ட், BO மீன்ஸ் போனஸ், ஆர் மீன்ஸ் ரா மெட்டீரியல்ஸ். இப்போ இங்கே பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஏக்கு 80 லேக்ஸ், பிக்கு 90 லேக்ஸ், சிக்கு வந்து 75 லேக்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ரேஷியோ? ரேஷியோ யாருக்கு? எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கம்பெனி ஏக்கும் அதே கம்பெனி பியில் இருக்க டிரான்ஸ்போர்ட்டுக்கும் கேட்டிருக்காங்க. இப்போ சூஸ் பண்ணலாமா நம்ம? இப்போ இதுல பாத்தீங்கன்னா இப்போ கம்பெனி ஏல இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யாரு? 18% ஆச்சா? 18% தான். அப்போ எவ்வளோ? 80 லேக்ஸ்க்கு. ஓகேங்களா? தட் இஸ் ஏ பி சி. திஸ் இஸ் கிவன் ஹியர். அதுக்கு அடுத்து ரேஷியோவா? அப்போ டிவைடர்ல போட்டுக்கலாம். அப்போ ரேஷியோ டிவைடட்னும் போது அடுத்தது யாரு? கம்பெனி பிக்கு டிரான்ஸ்போர்ட். கம்பெனி பியில் டிரான்ஸ்போர்ட். அப்போ 14% இன்டூ பின்னும் போது 19 லேக்ஸ். அவ்வளோதான். 0க்கு 0 கேன்சல். அடுத்தது ரேஷியோக்கு ரேஷியோ கேன்சல். 14 இப்போ வந்து 1 2 டைம்ஸா? அகெயின் 1 7. ரிமைனிங் ஆன்சர் என்ன? 8/7. அப்போ நம்மளோட ரேஷியோ என்னது? 8:7. வாட் இஸ் அவர் ஆன்சர்? This is our answer. 8 4th one. Is clear? Then shall I move the next question? Second question. இப்போ செகண்ட் கொஸ்டின்ல பாருங்க, கம்பெனி சியோட எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் சேலரி. கம்பெனி சியோட எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் சேலரி எவ்வளோ? கம்பெனி சி சேலரி எவ்வளோ? 21%. அப்போ சியோட இது எவ்வளோ? 75. அடுத்தது என்னது? அப்ராக்சிமேட்டிவ் ஆஃப் பர்சன்டேஜ் ஏ. அப்போனா என்ன? இப்போ அப்ராக்சிமேட் கேட்குறாங்க. அப்போ ஆஃப் பர்சன்டேஜ் அப்படின்னும் போது டிவைடட்ல வரணும். அப்போ கம்பெனி பியோட டிரான்ஸ்போர்ட் கம்பெனி ஏவோட டிரான்ஸ்போர்ட் எங்க இருக்கு? அப்போ 15%. அப்போ 15% இன்டூ கம்பெனி ஏவோட இது என்னது? 18 லேக்ஸ். ஓகேங்களா? அப்போ இதுல என்ன கேட்டிருக்காங்க? வாட் பர்சன்டேஜ் அப்படின்னும் போது இன்டூ 100. அப்போ பர்சன்டேஜ் அப்போ கேன்சல் பண்ணலாமா? பர்சன்டேஜ் இஸ் ரிமூவ். இப்போ இங்க பார்க்கும்போது 15 இப்போ இங்க கேன்சல் பண்ணலாமா? 1 டைம் 5 டைம்ஸா? இப்போ 5 டைம்ஸ் 75. வேற என்ன ரிமூவ் பண்ணலாம்? 1 டைம் 16 டைம். ஓகேங்களா? அப்போ ஃபைனலி ஆன்சர் என்ன வரும்? 21/16 இன்டூ 100. ஓகேவா? இப்போ இதை கால்குலேட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இங்க 16 கேன்சல் பண்ணா 1 டைம், இங்க 1 டைமா? ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 16 and 1 டைம் என்னும்போது 5 இருக்குமா? அப்போ 0.0. அப்போ 5 நம்போது எவ்வளோ டைம்? 3 டைம். 48 வருமா நமக்கு? இப்போ 48. ஆக்சுவலி நீங்க இதை சைட்ல கால்குலேஷன்ல இப்படி நம்ம பேசிக் கூட போட்டுக்கலாம். 21 ரிமைனிங் பண்ணா 1 டைம் இஸ் 16, ரிமைனிங் 5. 0.0 வச்சா 48 3 டைம்ஸ் வருமா? ரிமைனிங் 2 அப்படின்னும் போது 1 டைம் வருமா? அவ்வளோ. ஜஸ்ட் இதுவே போதும் நமக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? 1.31 இன்டூ 100 என்ன வரும்? 131. The answer is what percentage? 131%. ஓகேவா? Shall I move next question?
This is our next question. Next question என்ன கேட்டிருக்காங்க? The expenditure of infrastructure in company C more or less expenditure of bonus in company A. More or less அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கம்பெனி எந்த கம்பெனி கொடுத்துருக்காங்களோ அந்த கம்பெனில இருந்து மைனஸ் அண்ட் ரெடியூஸ் பண்ணணும். இப்போ இதுலயே நமக்கு தெரியும் கம்பெனியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னும் போது எவ்வளோ 24% இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 24% இன்டூ சின்னும் போது 75. அடுத்தது என்னது மோர் ஆர் லெஸ். அப்போ நமக்கு மோர் ஆர் லெஸ் அப்படின்னும் போது நம்ம கண்டுபிடிக்கணும் போது மைனஸ் அடுத்தது என்ன சொல்லுவோம் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கு கம்பெனிஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம் போனஸ்க்கு ஏ கம்பெனி. அப்போ ஏ கம்பெனியோட bonus is 10%. அப்போ A கம்பெனிக்கு எவ்வளோ 8 lakhs. அப்போ 80 into 10%. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மோர் ஆர் லெஸ் அப்படின்னும் போது கண்டுபிடிக்கும் போது என்ன ஃபார்முலா நம்ம வரும் பர்சன்டேஜ் ஆஃப் லெஸ்ஸிங் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா பர்சன்டேஜ். ஓகேங்களா? அப்போ இது இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணும்போது மோர் ஆர் லெஸ்க்கு ஆல்மோஸ்ட் இப்படி தான் நம்ம கொண்டு போவோம். அப்போ இது ஃபைனல் உங்களுக்கு தெரியல அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் இவங்களை ரெடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க கொண்டு போகலாம். ஓகேங்களா? அப்போ இதுல நம்ம வேல்யூஸ் நம்ம கொண்டு போகும்போது என்ன வரும் ஆல்மோஸ்ட் இதை கண்டுபிடிக்கும் போது நியூ மைனஸ் ஓல்ட் டிவைடட் பை ஓல்ட் இது மாதிரி தான் நம்ம வந்து கால்குலேஷன் எடுப்போம். ஓகேங்களா? அப்போ இப்போ நம்ம இதுல பார்க்கும்போது இதுலயும் நம்ம என்ன பண்ணலாம் ஷார்ட்டாவே பண்ணலாம். இப்போ இதுல பார்க்கும்போது காமனா எல்லாத்துலயும் பர்சன்டேஜ் இருக்கா நான் பர்சன்டேஜஸ் ரிமூவ். அதுக்கப்புறம் இதை நான் மாத்தி எழுதலாம் 24 நம்ம எப்படி எழுதலாம் 8லாம் இங்க வர்றதுனால இந்த 8 into 3 is 24 into 75 எப்படி எழுதலாம் 25 into 3 எழுதலாமா மைனஸ் இங்க 8 into என்ன எழுதலாம் 10 into 10 that means இந்த 10 into 10 வந்து 100 எழுதிக்கலாமா நம்ம 10 into 10 100 எப்படி எழுதலாம் 25 into 4 எழுதிக்கலாமா ஒரு ஜஸ்ட் கால்குலேஷனுக்கு தான் 8 into 100 வருது என்ன எழுதிக்கலாம் 100 25 into 4 25 into 4 is 100. இப்போ பாருங்க டோட்டலா காமனா நான் என்ன எடுக்கலாம் ஈஸியா கால்குலேஷன் நான் டிவிசிபிள் ஆகிறதுக்கு தான் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஷார்ட்டாவே போட்டுக்கலாம். அப்ப இதுல இருந்து காமனா நான் என்ன எடுக்கலாம் 8 எடுக்கலாம் 25 எடுக்கலாம். அப்ப ரிமைனிங் உள்ள மேல பேலன்ஸ் என்ன இருக்கும் 3 cross 3 மைனஸ் இங்க 8 and 25 போச்சுன்னா 4 தான் இருக்கும். கீழே வந்து 8 into 25 into 4 அப்போ ரிமூவ் 8 and 25 அப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும் 3 3s are 9 9 minus 4 by 4 அப்போ 5 by 4. ஓகேங்களா? இப்போ வாட் இஸ் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்களா அப்போ எல்லாத்துக்குமே என்ன வரும் இன்டூ 100. அப்போ நம்ம இது கேன்சல் பண்ண எவ்வளோ வரும் 25. அப்போ 5 into 25 125. இப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 125. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Then next question என்ன கேட்டிருக்காங்க what is the average expenditures of infrastructure in 3 companies. இப்போ 3 கம்பெனிஸ்க்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 3 கம்பெனியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம 18% into 80 this is ஏவா பிக்கு என்ன பிக்கு வந்து 15% into 90 lakhs. சிக்கு என்ன 24% into 75%. இப்போ இதை என்ன பண்ணுவோம் மூணுத்தையும் ஆட் பண்ணி டோட்டலா ஆவரேஜ்னா என்ன பண்ணுவோம் இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணி 3ஆல டிவைட் பண்ணுவோம். அப்போ 80% into 80 plus ஷார்ட் ரூட்டே யூஸ் பண்ணலாம் 15% into 90 plus 24% into 75 இது மூணுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 3. இப்போ இதை என்ன பிரிக்கலாம் 6 into 3 பிரிக்கலாமா 5 into 3 பிரிக்கலாமா 8 into 3 பிரிக்கலாமா அப்ப இதுல இருந்து காமனா எல்லாத்துலயுமே வந்து நான் என்ன எடுக்கலாம் மல்டிபிளிகேஷன் போது 3 காமனா எடுத்துக்கலாமா ஓகேங்களா இப்ப 3 நான் காமனா எடுத்தனா உள்ள ரிமைனிங் எவ்வளவு இருக்கும் 6% இருக்குமா
6% into 80 plus 5% into 90 plus 8 into 75% இருக்கும். அப்போ divided 3ன்றது என்ன ஆயிடும்? is removed. அப்போ இவங்க 60% அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம்? நான் சைடில் இங்கே போடுறேன். இப்போ இவங்களுக்கு தான் இங்கேயே calculation பண்ண என்ன வரும்? 6 divided by 100 into 80. அப்போ 1010 cancel. 6 into 8 48. 48 divided by 10 plus அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பொசிஷன்ல என்ன ஆகும்? 5 by 1 minute. இந்த பொசிஷன்ல என்ன ஆகும்? 5 by 100 into 90. அப்போ 0 0 cancel. 45 divided by 10 plus இந்த பொசிஷன்ல 8 by 100 into 75. ஓகேங்களா? அப்போ இந்த பொசிஷன் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம்? 75 into 8 8 5s are 40 remaining 4 7 8s are 56 60. ஓகேங்களா? இப்போ இங்கே இது மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வந்து டிவைடட் பை 100. இப்போ 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். இங்கே என்ன இருப்பது? 6 என்ன இருப்பது? இங்கே ஓவரால் நம்ம கால்குலேட் பண்ணும்போது 4.8 plus 4.5 plus 6. இப்போ டோட்டலாக ஆட் பண்ணால் என்ன வரும்? I shall remove this place. இங்கே போடலாமா? 4.8 4.5 6.0 nothing என்றது. அப்போ இங்கே டோட்டலாக ஆட் பண்ணும்போது 3 1 15. அப்போ now answer is 15.3 lakhs. Okay. Shall I move the next screen? Okay. What is the difference between the final question? What is the difference between the expenditure of salary is company A and expenditure of raw material of company B? இப்போ salary of company A என்ன வரும்? 24% into 18. ஓகேங்களா? அண்ட் மைனஸ் டிஃப்ரென்ஸ் தானே கேட்குறாங்க. மைனஸ் அப்படின்னும் போது என்ன நமக்கு வந்து 90% into 9. ஓகேங்களா? தான் ரா மெட்டீரியல். ரா மெட்டீரியல் இஸ் பி ஆஃப் 9 equal to 90%. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம கேல்குலேஷனில் எடுக்கும்போது என்ன எழுதலாம்? 24% அப்படியே என்னும்போது என்ன கொண்டு வரலாம்? 24 divided by into 100 into 80 minus 90 divided by 100 into 9. ஓகேங்களா? 1010 cancel. இப்போ as usual 24 into 8 ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே 0 கேன்சல் பண்ணா 24 into 8 40 0 sorry 8 4s are 32 2 remaining 3 192. So 192 divided by 10 minus 81 divided by 10. இப்போ இதை எப்படி எடுக்கலாம்? 190.2 minus 8.1. Answer is 11.1. The answer is 11.1. Thank you.